இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேஸ் பண்ணி ஹீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் வீட்டுக்கு போய் எவ்வளோ லேட் ஆனாலும் தலை குளிச்சுடணும். தண்ணி உப்பு தண்ணி தான், வேறு வழி இல்லை. பட் எனக்கு வர தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். போர் வாட்டர் சம்திங் சொல்லுவாங்கள்ல, நல்லா தண்ணி தான். நல்லா தண்ணியில் கொஞ்சம் சம்டைம்ஸ் தண்ணி கிடைக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தலைக்கு மட்டும் ஒரு நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. பாடிக்கு சில பேர் தண்ணி வராது, உப்பு தண்ணி தான் வரும், வேறு வழியில் பாடிக்கு. தலைக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா, அப்பப்போ இந்த மாதிரி ஹீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டா ஓகே தான். பட் நான் எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறேன், எனக்கு ஹீட் பாடி ஜாஸ்தி. எண்ணெய் வச்சேன்னா எனக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுதுங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் எண்ணெய் வச்ச மாதிரியா இருக்காது, அவ்வளோ ஹீட் பாடி. ஏன்னா நம்ம டெய்லி லைட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்ல. ஸோ எண்ணெய் வச்சு தலை குளிங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to half an hour எண்ணெய் மண்டல ஊறுனா ஹேர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கோ ஃபார் வெர்ஜின் ஆயில் மாதிரி, கோகனட் வெர்ஜின் சக்கையில் ஆட்டுவாங்கள்ல, அந்த செக்கை எண்ணெய், அதில் கொஞ்சம் ஜாஸ்மின் தானே, சாரி ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு நீங்கள் ஹேர், அப்புறம் வெந்தயம்